அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 611வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 611வது நாளில் உலக மீடியாக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது ஃப்ரீடம் புளோட்டிலா மத்லீன் குலாப். கப்பல் கைப்பற்றப்பட்டது. உணவுப் பொருட்கள் எங்கே போனது என்று தெரியவில்லை. நிச்சயமாக அந்த உணவுப் பொருட்கள் காசா மக்களுக்கு வந்து சேரவில்லை. ஆனால் அந்த உணர்வுகள் காசா மக்களை உயிரூட்டி இருக்கிறது என்பது உண்மை. அவர்களெல்லாம், அந்த கப்பலில் இருந்தவர்களை எல்லாம் உடனே விடுவிக்க வேண்டும். சர்வதேச விதிகளை மீறி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச கடலில் வைத்து கப்பலை மடக்கியது தவறு என்றெல்லாம் ஒரே கண்டன குரல்கள். இதற்கெல்லாம் இஸ்ரேல் எப்பொழுதுமே கவலைப்பட்டதில்லை. இன்டர்நேஷனல் லா அது கவலைப்பட்டதில்லை. ஐசிசி அதை காப்பாற்ற அமெரிக்கா தொடர்ந்து ஐசிசி மீது தண்டனைகளை விதித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு பைசாக்கு புண்ணியப்படாது. எது புண்ணியப்படும் என்றால், உணவுப் பொருட்களை ஏதோ ஒரு வழியில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற போராளிகளுடைய முயற்சிகள் மட்டும்தான் அந்த மக்களை குத்துயிரும் குலையுயிருமாகவாவது வாழ வைக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொரு 32 நாடுகளை சார்ந்தவர்கள் துனிசியாவில் இருந்து கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு சர்வதேச ரெசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ஸ் என்று துருக்கியை மையமாக கொண்டு பல உலக நாடுகளில் இருந்து மக்கள் துருக்கியில் ஒன்று கூடி வரக்கூடிய வேலைக்கிழமை அங்கிருந்த ரஃபாவை நோக்கி கிளம்புகிறார்கள். இதெல்லாம் விழுகின்ற எந்த பிணத்தையும் காப்பாற்றவில்லை, பசிக்கின்ற எந்த வயருக்கும் உணவு தரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் உலகத்தில் ஒரு பெரிய உணர்வு தத்தளி மேலோங்கி வருகிறது. இதனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கத்திய ஊடகங்களும் இதுவரைக்கும் கட்டமைத்த பாலஸ்தீன் என்று ஒன்று இல்லை, இஸ்ரேலில் வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு நாடு என்பதெல்லாம் அடித்து உடைத்து நொறுக்கி இப்பொழுது இஸ்ரேல் உலகத்தின் மிகப்பெரிய வில்லன் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டார்கள். ஹிட்லரை கூட நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் போய்விட்டார்கள். அடுத்தது, அல்-காசம் பிரிகேட்ஸ் தன்னுடைய தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. இனி அந்த ஃப்ரீடம் புளோட்டிலாவில் உள்ளவர்களெல்லாம் பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பென்குரியன் ஏர்போர்ட்டு நேற்று வரைக்கும் வேலை செய்யவில்லை. ஹூத்திஸோட தொடர் தாக்குதலால் ஒருவேளை ஹூத்திஸ் சற்று அவகாசம் கொடுப்பார்கள் என எதிர்பார்ப்போம். அடுத்தது, காசாவிலே நடக்கின்ற யுத்தக்களம். நேற்றும் காசாவில் ஒரு பல புல்டோசர்களை தாக்கி இருக்கிறார்கள் போராளிகள். அதை தலைப்பிட்டு எழுதுகின்ற இஸ்ரேலிய பத்திரிகைகளை நம்மளுடைய புல்டோசர்லாம் ஃபயர்பாலாக மாறிப்போச்சு, ஒரு அடியில் சுருண்டு எரிந்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்தது, மனாரா என்ற ஏரியாவில் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்து முடிந்த அளவுக்கு புறக்கி சென்று இருக்கின்றன. இதில் என்ன நேற்று மிகவும் சங்கடமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலர்களுக்கு, நமக்கில்ல, இஸ்ரேலர்களுக்கு ஹெலிகாப்டர்களும் இப்பொழுது காயம்பட்டவர்களை பொறுக்கி செல்வதில் அதிக கவனம் செலுத்துவதில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. நேற்று நாம் அந்த சகோதரி என்னுடைய மகனை பற்றி, டோமர் என்பவரை பற்றி குறிப்பிட்டோம். இப்படி நிறைய டோமர்கள் அங்கே இருப்பதாக இன்று அவள் பத்திரிகைகளுக்கு சொல்லி இருக்கிறாள். பல இடங்களில் விழுந்த பிணங்களை நாம் அகற்றுவதே இல்லை. அப்போ ரியல் லாஸ் ரொம்ப அதிகம். அடுத்தால தாக்குதல்னு வந்தால் கான்யூனிஸில் எலைட் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஒரு பில்டிங் உள்ளால, எலைட் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங் உள்ளால போயிருக்காங்க. பில்டிங் ப்ளோ அப் ஆயிருக்கு. இன்னொரு தகவல் என்ன வருகிறது என்று சொன்னால், யஹ்யா சின்வருடைய சகோதரர் முகமது சின்வர் உடைய உடல் ஒரு டனலில் கடந்ததாகவும், அது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே உள்ள சென்று தாக்குதல் நடத்திய போது அவர் இறந்தார் என்றும் ஒருவேளை சண்டை போட்டிருக்கலாம். அவர் டனல்ஸுக்குள்ளால அவங்க இருக்கிறதே இல்லை. போராளிகள் யாரும் டனல்ஸுக்குள்ளால பாதுகாப்பு தேடுவதில்லை. இவர்கள் இதுவரைக்கும் டனல்ஸை கண்டுபிடித்ததாகவும் இல்லை. ஒரு பிணம் கிடைத்ததாகவும், அது முகமது சின்வருடைய பாடி தான் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் பீட்டி கொண்டு இருக்கின்றன. ஹமாஸ் எதையும் சொல்லவில்லை. இப்படி சகாதத்துகள் வருவது அது யாருக்கு தான் வரணும்லாம் ஒன்றும் கிடையாது. சில அருள் பெயர் பெற்றவர்களுக்கு அது கிடைக்கும். முகமது சின்வருக்கும் அது கிடைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளோதான். அடுத்தது, ஹமாஸு அடுத்தால ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது அல் ஜெய்தூன் ஏரியாவில். அதுலேயும் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய கமாண்டர்கிட்ட ஏன்டா எல்லா பாடியும் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னால்,
இஸ்ரேல் ஐடியா நமது போல்சஸ் அட் எ ஸ்டேல்மெட், எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த பாடிஸை பற்றி கவலைப்படுறது இல்லை, நமது ஆயுதங்களும் நிறைய பறி போகிறது என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹமாஸோட டெய்லி ஃபீல்டு டாக்டிக்ஸ் இஸ்ரேலை விரக்தியடைய வைக்கிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதி கொண்டு இருக்கின்றன. நேற்று 4000 பேர் சொரோக்கா ஹாஸ்பிட்டலில், இதுவரைக்கும் 4000 பேர் சொரோக்கா ஹாஸ்பிட்டலில், அது மார்ச் 18க்கு பிறகு 4000 பேர் சொரோக்கா ஹாஸ்பிட்டலில் சிவியரான காயங்களுக்காக, ரொம்ப படுகாயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் செய்தியாக வருகிறது. அது ஆக்சுவல் ஃபிகர் வந்து 4189 என்பதை அந்த ஆஸ்பத்திரி தெரிவிக்கிறது. அடுத்தது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் வந்து ஐவிஓ மேக்ஸ் என்ற இஸ்ரேலுடைய வேவு பார்க்கும் ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இது ஜபாலியாவில் நடந்திருக்கிறது. அடுத்தது ஹமாஸ் வந்து பல இடங்களில் நடத்திய ஆம்புஷ் நேரடி தாக்குதல், இவற்றில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். 180 பேர் மட்டும் ஹெலிகாப்டர் வழியாக இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது, இது இவ்வளவும் ஒன்றா சேரும்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றன. அது என்னவென்று சொன்னால், ஹமாஸுடைய அதாவது ஃபீல்டில் நமக்கு உள்ள முன்னேற்றம் மிகவும் முன்னேற்றம்னே சொல்ல முடியாது, பின்னடைவாகவே இருக்கிறது. ஹமாஸை வெற்றி கொள்ளும் எந்த சமிகையும் நமக்கு தெரியவில்லை. அதனால் யுத்தத்தை உடனேயே முடித்து கொள்ளலாம் என்று. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று நடக்காது என்று சொல்லுகிறார்கள். பேச்சுவார்த்தையால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல். அடுத்த ஹூத்திஸுக்கு வந்தோம்னு சொன்னால், நேற்று ரயர் அட்டாக், ரொம்ப அரிதான தாக்குதலை இஸ்ரேல் முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள், த்ரூ அவுட் சென்ட்ரல் இஸ்ரேல். அதில் இப்போ ஈஸ்ட் ஜெருசலத்தில் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீ நிலப்பகுதியில் எரிந்து கொண்டு இருந்ததாக சொன்னார்கள். இன்று காலையில் வருகின்ற செய்திகள், ஹூத்திஸுடைய தாக்குதல்களால் மலைப்பகுதிகள், வார்சோன் இந்த ஹில்ஸ்ன்னு தான் தலைப்பு போட்டு எழுதுறாங்க, மலைப்பகுதிகளில் யுத்தம் தொடங்கிவிட்டது. ஹூத்திஸோட தாக்குதலால் மலைப்பகுதி எரிந்து கொண்டு இருக்கிறது. மலைப்பகுதி எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த மலைப்பகுதிகளில் தான் யூதர்கள், வசதியானவர்கள் எல்லாம் அங்கே மாளிகை கட்டி தங்களுடைய சொகுசு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஹூத்திஸ் நிலப்பகுதியில் வாழ்கின்ற மக்களை தொடர்ந்து அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் சைரன் சத்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் பதுங்கு குழிக்கு ஓடினார்கள். இப்பொழுது மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்களும் பதுங்கு குழிக்கு ஓடுகிறார்கள். இஸ்ரேலி மீடியா காட்டு தீ என்று இஸ்ரேல் சொல்லுகிறது, அது உண்மையல்ல, அது ஹூத்திஸோட தாக்குதலில் வந்தது என்று எழுதுகிறது. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் அது காட்டு தீ என்று சொல்கிறது. 35 தீ அணைக்கும் படையினர் அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களால் நேற்று மாலை அணைக்கப்பட்டு விட்டது, அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சுற்று வட்டாரத்தில் மலைக்கு மேலேயும் கீழேயும் இருந்தவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஹூத்திஸோட மிகப்பெரியதொரு தாக்குதல். பென்குரியன் ஏர்போர்ட்டு நாங்கள் முற்றுகைக்குள் தான் வைத்திருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது ஹூத்திஸு. இஸ்ரேலும் எங்களுடைய ஆப்ரேஷன்லாம் ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லி இருக்கிறது. இதனிடையே இந்த மத்லின் கப்பலில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் செய்தியாக வந்திருக்கிறது. ஒருவேளை இன்று ஒரு நாள் ஓய்வு கொடுத்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு ஹூத்திஸ் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்தால, இந்த உணவுப் பொருள் வழங்கக்கூடிய இடங்கள்ல இதுவரைக்கும் 130 பேர் இறந்திருக்காங்க, 1000 பேர் காயம்பட்டிருக்காங்க. இது உணவுப் பொருள் வழங்கக்கூடிய இடமா, அல்லது அமெரிக்கா GHF என்று சொல்லக்கூடிய காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் செய்யக்கூடிய கொலைகளா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பட்டினியும் பசியுமாக இருப்பவர்கள் உணவு கிடைக்கும் இடங்களுக்கு வந்தால் அவர்களை கொலை செய்வது, இந்த கேவலமான இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. நேற்று கான்யூனிஸ், சுஜயா, சைத்தூன், ஜபாலியா போன்ற இடங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடந்திருக்கிறது. 42 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் மொத்தமாக ஷஹீதானவர்கள் 54,927, காயம்பட்டவர்கள் 1,26,215 என முடிகிறது. இப்பொழுது உலகமெங்கும் பேசப்படுவது இந்த உணவுப் பொருட்கள் கொண்டு வருகின்ற உலக நாடுகளில் இருந்து கிளம்புகின்ற பல்வேறு குழுக்களை பற்றியதுதான். வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஜெனின்ல 126 வீடுகளை இடிக்கப் போகிறோம் என்ற ஒரு பட்டியலை இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டு இருக்கிறது. 58 இடங்களில்
போராளிகள் நேற்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். போராளிகளுடைய தாக்குதல் மிகவும் பெரிதாக விரிவடைந்து இருக்கிறது. ஹூத்திஸோட ஏர் அட்டாக் அதுக்கு ரொம்ப உதவி செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இவர்கள் எதிர்பார்த்த குடியிருப்புகள் வருவதில்லை. இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க காசா யுத்தத்தில் நாம் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கும்போது மேற்கரையோட சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் குடியிருப்புகளை அதிகப்படுத்துகிற இஸ்ரேலை அங்கிருந்து அகற்ற வேண்டும். இப்பொழுது ஓரளவுக்கு ஹூத்திஸோட தாக்குதல் தடுத்து இருக்கிறது. அப்போ ஹூத்திஸோட தாக்குதலை பற்றி உலக நோக்கர்கள் சொல்லும்போது என்ன சொல்றது, அது குவாலிட்டேட்டிவ் அட்டாக். அவங்க பண்றது இந்த சின்வரை கொண்டுட்டேன், முகமது சின்வரை கொண்டுட்டேன், இப்படி இடையில ஏதாவது ஒரு செய்தியை விட்டு ஒரு திகிலை உருவாக்குறதை போல உள்ள பரபரப்பான தாக்குதல் இல்லை, கால்குலேட்டட் அட்டாக். அந்த கால்குலேட்டட் அட்டாக் எப்படி போயிருங்கன்னா, நிலத்தில இருந்து இப்போ மலைக்கு மேலே இருக்க குடியிருப்புகள் எல்லாம் பதுங்கு குழிகளுக்கு ஓடுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வகையில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது துல்காராம், லுபுலசு, செரிச்சோ போன்ற இடங்களில் மீண்டும் குடியிருப்புகளை விஸ்தீரப்படுத்துவதற்கான திட்டங்களை நேற்று இஸ்ரேல் கேபினட் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் அந்த இடங்கள் தொடர்ந்து ஹூத்திஸோட தாக்குதலில் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஈரான் தான் எடுத்த அந்த தகவல்களை மிகப்பெரியதொரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், ஐஇஏ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி யூரோப்பியன் யூனியன் தலைமையில் ஒரு அறிக்கையை தயாரிக்கிறது. அந்த அறிக்கைக்கு பதிலாக இஸ்ரேல் இந்தந்த இடத்துல எல்லாம் வச்சிருக்கு, அது இன்னென்ன இடங்களை எல்லாம் தாக்குவதற்கு, ஈரானில் தாக்குவதற்கு திட்டம் வைத்திருக்கிறது. இன்னும் அதிகமான என்ரிச்மெண்ட் பிளான் என்றெல்லாம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு எதிர்கேள்வியை வைத்து ஒரு அறிக்கை தயாரித்திருக்கிறது. இதனிடையே பஷீர் நியூக்ளியர் பிளான்ட் இருக்கக்கூடிய இடத்துல 2 எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பிளான்ட்டை நேற்று ஈரான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. இது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது, இதுவரைக்கும் யூகே 1000 அம்யூனிஷன் கண்டெய்னர்ஸை இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது யூகேல மிகப்பெரியது, அதாவது யுனைடெட் கிங்டம்ல, ஆங்கில நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், லாஸ் ஏஜென்ட்ஸில் ஏற்படுத்தின தீ உலகம் அமெரிக்கா முழுவதும் பறந்து கொண்டு இருக்கிறது. மைக்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையின் கோட்பாடு புஷ் தணிந்து சரண்டர் ஆகி நான் ஒரு உள்நாட்டு போரை விரும்பலைன்னு சொல்லியிருக்காரு. இதனிடையே கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு உட்பட்ட கலிஃபோர்னியா கவர்னரு, நீ நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை என் ஸ்டேட்டில் கொண்டு வந்தது தப்புன்னு ஒரு கேஸை போட்டிருக்காரு. இப்படி அமெரிக்காவும் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஈஸ்ட் ஜெருசலத்தில் உள்ள மலைக்குன்றுகளும் எரிந்து கொண்டு இருக்கிறது. இணையங்கள் எல்லா தகவல்களையும் தருகிறோம். வாகிருதவான அல்ஹம்துலில்லாஹ்.